எப்படியா இருந்தாலும் கண்ணை இந்த வழி மீது வருவான். வந்தா உங்களை சம்போட செய்யணும் அப்படி சொல்லி காத்து கொண்டிருந்தேன். சரி, எனக்கு அவியும் அவியும் என்று சொல்லி ஒரு குரல் சுவாசத்தை கேட்டு விட்டது. சரிங்க, கண்டிப்பா அவன் கண்ணனாத்தா இருப்பான். கண்ணனாத்தா இருப்பான். எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறான்? கண்ணன் இல்லை. நான் ஒரு மன்னனா வந்திருக்கிறேன் தெரிவிக்கிறான். சரி, யாரு எவரு என்று சொல்லி போய் சென்று பார்த்து சொல்ல வேண்டும். யாரு அப்படியா
அப்படி பார்க்கின்ற பொழுது ஆறாவது மண்டலத்திலே காமகா பருவத்திலே மந்திரி இப்படி வா மந்திரி. அசுராபுரம் ஆண்டு வந்து சரி அரபு கோழிப்படுத்திய துரியோதன மன்னன் சரிங்க உனக்கு பெரியப்பா ஆக வேண்டாமா சரி எனக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்து விடுத்து சொல்லி கண்ணே மகாராஜா சொல்லக்கூடிய அஸ்னாபுரம் ஆண்டு வரக்கூடிய அரபு கோழி துரியோதன மன்னனும் உங்களுக்கு பெரிய தந்தையாக வேண்டுமா? துரியோதன மாமன்னன். ஆமாங்க. சரி, அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துருச்சாம். ஆஹா, அத காக்கணுமா நீங்க தான்? ஓ, அப்படி இருந்தாலும் ஆறாவது வனம். ஆமாங்க. காமகா பருவம். சரி, காமகா பருவத்துல அதே மாதிரி என் தந்தையராகிய அழுத்து புலம்பி வந்தா. சரி தந்தையே, என்ன அப்படி உனக்கு ஆபத்துன்னு கேட்கும் பொழுது நான் பெரிய ஆபத்துல மாட்டி விட்ட மகடாவரத சூரங்கிட்ட சரி மாட்டி விட்டேன். என்னை எப்படி காப்பாற்ற வேணும் என் தந்தையார் வந்து சரி என்கிட்ட வந்து விழுந்தார். சரிங்க, அப்ப காப்பாற்றி விட்டேன். சரி, இப்ப அப்படி என் பெரிய தந்தையாருக்கு என்ன வந்து விட்டது, என்ன ஆபத்து என்னாடி கேட்டு வேடா மகாராஜா. மந்திரி, உங்களுக்கு அப்படி என்ன ஆபத்து வந்தது? ஏதாவது பக்கத்துல போய் சொல்றோம். மந்திரி, என்னுடைய பையனை அரவப்பானை பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. சரிங்க, எனக்கு பெரிய ஆபத்தா வந்து விட்டது. சரிங்க, ஒரு சத்தியம் கொடுத்தா மத்த சகத பேர் வந்து சொல்றாரான்னு சொல்லி அப்படிங்க. மகாராஜா, நண்பா உங்களை பார்த்தா பயமா இருக்கா? அவருக்கு பார்த்தா என்னுடைய தந்தையாருக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? அது இருக்கு. அதனால உங்க சக்தி வேணுமா? ஒரு சக்தி வேணுமா? ஓ, சக்தியும் கொடுத்தா ஆக வேண்டிய சங்கதியே பக்கமா வந்து மகனிடத்துல தெரிவிக்கிறேன்னு சொல்லி என் பெரிய தந்தையாராகி அஸ்தாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய 64 வீதிக்கு சொந்தக்காரர். அதனால பயந்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பா அப்படி ஒரு சக்தியை கொடுத்து விட்டால் நம்ம தந்தையார் விட்டு கொடுக்கறதுக்கு என்னடா தயக்கம்? எதுக்கே தயக்கம்? என்ன நம்பி குடியா போயா? ஓ தந்தையே, உயிர் கட்ட வந்தா இருக்கிறேன், உடலை கட்ட வந்தா இருக்கிறேன். என்னுடைய தந்தையாருக்காக ஒரு ஆபத்து வந்து விட்டது மகனே. ஆமா, பரவப்பாலாடி நீ எப்ப வந்து வாய் திறந்து குரல் ஓசையை கேட்டு விட்டனோ எப்படி தெரியுமா? சரி, என் உயிரவே கேட்டாலும் தருகிறேன் தந்தையே. என்ன அப்படியாப்பட்ட ஆபத்து உனக்கு வந்து நேர்ந்து விட்டது சொல்லு. கண்ணீர் பாருங்களா? கண்ணீர் உயிர் வேண்டும், உடல் வேண்டாம். ஒரு சத்தியமா என்னை கார்கிறேன்னு சொல்லி சொல்லி சத்தியம் கொடுத்தான் இந்த நேரத்துல வந்து செஞ்சே சொல்கிறேன். அப்படிங்களா? ஆமா. ஓ தந்தையே,
தந்தையார் அறிய, என் தாய் மாமா அறிய, சந்திர குலத்தில் பிறந்தேன், சத்திய தவறாத மண்ணேன், சூரிய குலத்தில் பிறந்தேன், சொந்த தவறாத மண்ணேன், தந்தைய சத்தியம்.